வணக்கம் மக்களே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா வாந்தி வந்துடும், அது இதுன்னு ரொம்ப நிறைய விஷயம் சொல்கிறதுனால ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ஒர்க் அவுட்டை எதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்றதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட்னா என்ன விஷயம்னா, நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும், ஏதாவது தின்னணும்னு தோணும். அந்த நேரத்தில் தின்னுனா ஒருவேளை ஓவர் டோசேஜ் ஆகி வாந்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீ ஒர்க் அவுட்டுன்ற மாதிரி நம்ம ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவருக்கு முன்னாடியே இதை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு பூஸ்ட் கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் எடுப்பாங்க, வாழைப்பழம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் நேச்சுரலாக நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டதுனால நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அந்த ஒரு எனர்ஜிக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எந்த ஒரு விஷயம்னா காஃபி. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி ஒரு சின்ன கப்பில் சின்ன கப்னா ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கிறதுனாலையும் இல்லை ஒரு பழம் இல்லை 2 வாழைப்பழம் சாப்பிட்றதுனாலையும் உங்களோட ப்ரீ ஒர்க் அவுட் நல்லா ஃபுல்லாகிட்டு அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா இது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் ஆகிருக்கு, நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை எடுத்துன்னு சொன்னால் சரி இவன் தெரியாமல் சொல்லலான்னு சொல்கிறேன். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நிறையா ஸ்போர்ட்ஸ் பர்சன் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு நல்ல மீல்னால் அது வாழைப்பழமாக தான் இருக்கும். ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஸ்ட்ரென்த்தும் நல்ல ஒரு எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ டே 2க்கான வீடியோ இதுதான். தேங்க்யூ ஆல்.